Yes. Dear students, good morning. Welcome to one and all. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். பிளான்ஸ்லேயும் அனிமல்ஸ்லும் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் யூனிட் 17ல். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் இன் ரீப்ரொடக்ஷன்? ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன? தே கேன் ப்ரொடியூஸ் த யங் ஒன், ஓகேவா, ஆஃப் இட்ஸ் ஓன் ஸ்பீசிஸ். தன்னுடைய சந்ததிகளை இல்லை தன்னை மீது இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராசஸிங் பேர் தான் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பேர். ஓகே, தட் இஸ் எவ்ரி ஆர்கானிசம், உலகத்தில் பிறந்த இல்லை உலகத்தில் உருவான எல்லா ஆர்கானிசமும், ஓகேவா, ஒரு கட்டத்தில் என்ன பண்ணோம்னா தே கேன் ரீப்ரொடியூஸ் டு ப்ரொடியூஸ் த யங் ஒன். ரிசம்பிள் அவங்கள போலேயே இருக்கக்கூடிய ரிசம்பிளன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடும், அதுக்கு பேர் தான் ரீப்ரொடக்ஷன். ஓகே, இப்போ நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ். பிளான்ஸில் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் தி பிளான்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இது மோஸ்ட்லி நம்ம அட்வான்ஸ் டைப்பான நம்ம ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் தான் பார்ப்போம். அதில் ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் சில இதில் இருக்குது, அதை மட்டும் இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அட்வான்ஸில் எலாபரேட்டாக அந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி இந்த லெசனில் ஃபுல்லாக பார்க்கலாம். போகலாமா? இஸ் குட். ஃபர்ஸ்ட், there are what are the types of reproduction in plants அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், asexual reproduction and sexual reproduction அப்படின்னா they have 3 types of that. ஓகே, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா they are reproduced through the body parts. வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ்னு சொல்லுவோம். பிளான்ட்டோட பாடி பார்ட்ஸ், லீஃபு, ஸ்டெம்மு, ரூட்டு, ஓகேவா. ஸோ இந்த மீதியான பாடி பார்ட்ஸை கொண்டு they can produce a young one. It's called வெஜிடேட்டிவ் reproduction. தென் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற போது தே ஆர் நாட் இன்வால்வ் போத் த பேரண்ட், இந்த சிங்கிள் பேரண்ட் இன்வால்வ் ஆகும். தே கேன் ப்ரொடியூஸ் த ஸ்போர்ஸ். என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்னா ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஸ்போர்ஸ் மூலியம் நடக்குது. அண்டு செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரண்ட்ஸ் தே கேன் ப்ரொடியூஸ் த மேல் அண்டு ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேமிட்ஸ், மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் 2 ஃபியூஷன் ஆகி அதுலேருந்து உருவாக்கக்கூடியது எனது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ரைட். ஓகே, ஃபஸ்ட்டு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் மூலியமாக ஒரு பிளான்ட் ரீப்ரொடியூஸ் இனப்பெருக்கம் செய்தால் அதற்கு பெயர் எனது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் என்று பெயர். ஓகேவா, ரைட். இதில் நியூ பிளான்லெட்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் த வெஜிடேட்டிவ் செல்ஸ். வெஜிடேட்டிவ் செல்ஸுக்கு என்ன பண்ணால் சொமேட்டிக் செல்ஸ். நாங்கள் சொமேட்டிக் செல்ஸ்னு அர்த்தம் பாடி செல்ஸ், உடல் அப்படின்னு அர்த்தம் சொமேட்டிக்ஸ். ஸோ சொமேட்டிக் செல்ஸில் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். பட்ஸு, பிளான்ட்டில் இருக்க பட்ஸ் அல்ல ஆர்கன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், ஓகேவா, இதில் நடக்கும். தி வெஜிடேட்டிவ் பார்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் என்னது, ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு ஆர் பட்டு. ரூட்டாக இருக்கலாம், ஸ்டெம்மாக இருக்கலாம், லீஃபாக இருக்கலாம், இல்லை பட்டாக இருக்கலாம். கெட்ஸ் டிட்டாச்டு ஃப்ரம் தி பேரண்ட் பாடி அண்ட் க்ரோஸ் இன்டு இண்டிபெண்ட் டாட்டர் பிளான்ட். ஸோ இந்த பாடி பேரண்ட்டில் இருந்து லீஃபோ, பட்டோ, ஸ்டெம்மோ கீழே டிட்டாச் ஆகி அதில் பிரிஞ்சு எங்கே ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா, ஓகேவா, அது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் வரும். ஓகே, இட் இஸ் ஆஸ் ஒன்லி தி மைட்டாட்டிக் டிவிஷன்னா மல்டிபிள் டிவிஷன் சொல்லுவோம். ஓகே, ஒரு லீஃப் கீழே விழுந்துச்சுன்னா லீஃப்லேருந்து நியூ பட்ஸ் டெவலப் ஆகி அது ஒரு யங் பிளான்ட்ஸை, ஒரு நியூ பிளான்ட்ஸை கொடுக்கும். ஓகேவா, ஸோ அந்த மீதி என்ன டிவிஷன் நடக்கும்னா மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கும். நோ கேமிட்டிக் ஃபியூஷன், எந்த விதமான கேமிட்டிக் ஃபியூஷனும் நடக்காது. அண்ட் டாட்டர் பிளான்ட்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி சிமிலர் டு தி பேரண்ட் பிளான்ட். ரொம்ப முக்கியம். இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டும் கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எந்த பிளான்ட்டை உருவாக்குறோம்னு நினைக்கிறோமோ அந்த பிளான்ட்லேருந்து வெஜிடேட்டிவ் பார்ட்ஸை எடுத்து நீங்கள் கல்டிவேட் பண்ணிங்கன்னா அந்த பிளான்ட் தன்னுடைய பேரண்ட்டை போலவே அசச் எல்லா விதத்துலேயும் அப்படியே இருக்கும். ஏன்னா அது எதுலேருந்து டெவலப் ஆகிறது, பாடி செல்லேருந்து உருவாகிறதுனால, சொமாட்டிக் செல்ஸ்லேருந்து உருவாகிறதுனால அதில் 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கும், டிப்ளாய் நம்பர் ஆஃப் குரோமோசோம். அப்படி டிப்ளாய் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளான்ட்டில் என்னென்ன பார்ட்ஸ் எப்படி இருக்கணுன்றதுக்கான எல்லா வித இன்ஃபர்மேஷனும், ஃபுல் இன்ஃபர்மேஷனும் அந்த டிப்ளாய்ட் சொமேட்டிக் செல்ஸில் இருக்கும். அதனால் அந்த வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் எடுத்து நீங்கள் கல்டிவேட் பண்ணிங்கன்னா அந்த பிளான்ட் நம்ம இந்த பேரண்டல் பிளான்ட்ஸ் எப்படி இருக்கோ அதே மாரி இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருக்கும். அவங்க பெருசாக காய் காய்க்குது, நல்லா ஈல்டு கொடுக்குது, நல்லா க்ரோத்தாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு குச்சியை வாங்கி ஒரு ஸ்டெம்மை வாங்கி நீங்கள் வீட்டில் ஊண்டி வைப்பீங்க. அந்தமாரி ஸ்டெம் வாங்கி ஊண்டிங்கன்னா அது நீங்கள் அவங்க வீட்டில் என்ன மாதிரியான ஈல்டு கிடைக்குதோ அதே மாதிரியான ஈல்டு நம்மளையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் இதில் வெஜிடேட்டிவ் ப்ரொடக்ஷனில். ஓகே,
வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எப்படிலாம் நடக்கும், என்னென்ன பார்ட்ஸில் நடக்கும் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து பிரேஃபிலம் சொல்லுவாங்க. ஸ்மால் பிளான்ட்ஸ் க்ரோ அட் த லீஃப் நாச்சஸ். அதாவது வந்து ஆக்சுவலாக இந்தமாரி இருக்கும் பிரேஃபிலம். இந்தமாரி சின்னதாக லீஃப் நாச்சஸ் இருக்கும் இந்தமாரி. ஓகே. ஸோ இந்த லீஃப் நாச்சஸில் ஓகேவா இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நியூ பிளான்ட்ஸ் தே வில் பி ஷூட்ஸஸ், சின்ன ஷூட்ஸ் வந்து இப்படி டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஓகே, லைக் தட் இந்தமாரி டெவலப் ஆகும். ஓகே. ஸோ இதுதான் வந்து பிரேஃபிலத்தில் லீஃப் இஸ் இன்வால்வ் இன் தி வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். லீஃப் வாட், அந்த லீஃப் கீழே விழுந்துச்சுன்னா அந்த லீஃபில் வந்து நியூ ஷூட்ஸ் வந்து இது வந்து புது பட்ஸ். ஓகே, பட்ஸ், இந்த நியூ பட்ஸ் இது வந்து புது பிளான்ட்ஸ் வந்து உருவாகும். ஓகே, இது பிளான்ட்ஸ் வந்து பிரேஃபிலம். இதுக்கு இன்னொரு தமிழில் ஒரு பேர் இருக்குது, கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, அது லீஃப் இருந்தாலே போதும். லீஃப் ஏபிள் டு டெவலப் ஏ யங் ஒன். அடுத்து ஸ்டெம்ஸ். சில பிளான்ட்ஸில் ஸ்டெம்ஸ் ஆர் இன்வால்வ் இன் திஸ். ஓகே, எஸ்பெஷலி மோனோகாட்ஸில் இந்த கிராஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ஸ் ஆர் இன்வால்வ் இன் தி என்னது ரீப்ரொடக்ஷன். நம்ம புக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஸ்ட்ராபெரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராபெரிஸ் ஏரியல் வீக் ஸ்டெம்ஸ் டச் த கிரவுண்ட் அண்ட் கிவ் அப் ஆஃப் என்னது அட்வான்டேஜ் ரூட்ஸ் அண்டு பட்ஸு. அதாவது அந்த ஸ்டெம்மு அதாவது அந்த ஸ்டெம் என்ன இருக்கும்னா அது வீக் ஸ்டெம்னா நம்ம நீளமாக ரொம்ப தூரத்துக்கு கரெக்டாக அப்படி நிற்காது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் வளர்ந்தோடனே என்ன பண்ணும், வீக்காக இருக்குன்னா பெண்ட் ஆக ஆரம்பிச்சோம். இட் பிகம் பெண்டிங் ஆகி இப்படி வளரும். ஸோ இப்போ இதுதான் சாயில்னு வச்சுக்கோங்க. இதுதான் சாயில்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சாயில் அப்படியே கொஞ்சம் தூரம் வளர்ந்து அப்புறம் சரி பெண்ட் ஆகும்போது இந்த பெண்டான இடத்துல என்ன ஆகும், புதுசாக ரூட்ஸு இங்கே வந்து அடுத்தது ஷூட்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் த ஸ்டெம். என்னது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸ்டெம்மை கொண்டு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் உள்ளது. ஓகே ரைட். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்குது ஸ்ட்ராபெரி. ஓகே, ஸோ இங்கே அந்த வார்த்தைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் அண்டு பட்ஸ். ஓகே, அட்வான்டேஜ் ரூட்ஸ் அண்ட் பட்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அட்வான்டேஜ் வார்த்தை எங்கெல்லாம் வரும்னு நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா மறந்துடாதீங்க. நார்மலாக உருவாக வேண்டிய இடத்துலேருந்து உருவாகாமல் வேறு எங்கேயாவது ஒரு பார்ட் உருவாச்சுன்னா அதுக்கு பேர் அட்வான்டேஜ் ரூட்ஸ் அப்படி அட்வான்டேஜ் வேணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லீஃபில் இருக்கக்கூடிய பட்டுக்கு பேருமே அட்வான்டேஜ் பட்ஸ் தான் பேர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பட்ஸ் எங்கே உருவாகும் அப்படின்னா ஒரு ஸ்டெம் இருந்தால் ஸ்டெம்மோட நோடல் ரீஜன் இந்த மாதிரி பட்ஸ் உருவாகும். இதுதான் பேசிக்கான பட்ஸு நோடல் ரீஜனில் உருவாகும். அங்கே உருவாகாமல் இங்கே எதில் உருவாகுது, லீஃபில் உருவாகுது. லீஃபில் உருவாகுதுனால என்னது இட்ஸ் காண்டது அட்வான்டேஜ் பட்ஸ்ன்றோம். அதேமாரி ஸ்டெம்ஸில் வந்து என்ன ரூட்ஸு. ஓகே, த கிரவுண்ட். ஓகே, ஸ்ட்ராபெரிஸ் ஏரியல் வீக் ஸ்டெம்ஸ் டச் த கிரவுண்டை விளைஞ்சி திக்கில் தடும்போது இட் கவ் ஆஃப் தி என்னது அட்வான்டேஜ் ரூட்ஸ் அண்ட் பட்ஸை கொடுக்கும். இந்த கனெக்ஷன் வித் த பேரண்ட் பிளான்ட் இஸ் ப்ரோக்கன். அந்த பேரண்ட்ஸ் பிளான் சொன்னாலே அப்போ வந்து பேரண்ட் பிளான் வந்து இப்படி வளைஞ்சு போகுதுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கனெக்ஷன் பேரண்ட் பிளான் வந்து கட் ஆயிரும். அப்போ இது ஒரு தனி பிளான்ஸாக வளர ஆரம்பிச்சு. அப்போ இந்த பிளான் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பெண்டிங் இப்படி வரும், அப்புறம் இது கட் ஆயிரும். ஸோ தட் இஸ் லைக் தட். ஓகேவா, இப்படி தான் க்ரோத் நடக்கும். பாருங்கள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா, அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேரண்ட் பிளான் வந்து நல்லா வளரும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்தோன்னா ஒரு இதுக்கு மேலே ஹைட் போகாது. ஏன்னா இட்ஸ் வீக் ஸ்டெம்ன்றோம். ஏன்னா அது ஸ்டெம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அது அப்படியே என்ன தான் ஃபோல்ட் ஆகுது. அப்படி ஃபோல்ட் ஆகி வரும்போது இட் கேன் டச் த சாயில். இட் கேன் டச் த சாயிலை டச் பண்ணும்போது அந்த சாயில் டச் பண்ணுற இடத்துல என்னது நியூ ரூட்ஸ் வந்து கொடுக்குது. தட்ஸ் ரூட்ஸ் அண்ட் ஷூட்ஸ் ஆர் கால் என்னது அட்வான்டேஜ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா ரைட். ஸோ ஆஃப்டர் சம்டைம்ஸ் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்தோடனே அதில் வந்து என்ன இருக்கும், நிறைய லீவ்ஸ் வந்து டெவலப் ஆனோடனே இந்த பேரண்டல் பார்ட்லேருந்து இது எப்படி கட் ஆகிரும். இட் கேன் கட் தீஸ் பாருங்கள். அப்போ இது ஒரு தனி பிளான்ட்டாகவும் இது ஒரு தனி பிளான்ட்டாகவும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். திஸ் இஸ் கால்ட் வந்து ஸ்டெம்மில். ஓகே, நெக்ஸ்ட்டு ரூட். டியூபரஸ் ரூட்ஸ். டியூபரஸ் அப்படின்னா கிழங்கு வகை. ஓகே, அஸ்பராகஸ், பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ. ஓகேவா இதெல்லாம் வந்து நம்ம என்னது தட் இஸ் கால்ட் ரூட். ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்றது பீட்ரூட் மாரி இருக்கும். பீட்ரூட் கேன் பி யூஸ்டு ஃபார் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். ஓகேவா, அதை அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணலாம், கிழங்கு அப்படியே ஊண்டி வச்சோம்னா அதுலேருந்து வரக்கூடியது நியூ பட்ஸ் வந்து ஷூட்ஸ் வந்து வரும். அடுத்து பல்பில்ஸ் அப்படின்னா ஓகே, சம் பிளான்ஸில் வந்து அதில் பட்ஸ் இருக்கும். அதாவது ஸ்டெம்மில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஸ்டெம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் நோடல் ரீஜனில் இந்த மாதிரி ஒரு பட் இருக்கும். இது ஒரு சின்ன பல்ப் மாரி இருக்கும். இது நாளோட என்ன ஆகும்னா தே கேன் ஃபால் டவுன். இந்த பட்ஸ் கீழே விழுந்து அது வந்து என்ன ஆகும், தே கேன் ஜெர்மினேட் த நியூ பிளான்ட்ஸாக வந்து அது வளர ஆரம்பிக்கும். திஸ் இஸ் த கான்செப்ட். இன் சம் பிளான்ட்ஸ் ஃப்ளவர் பட்ஸ் மாடிஃபைட் இன்டு க்ளோபஸ் உருளையாக இருக்கும், which are called as the bulbils. When this falls on the ground they grow into a new plants. அந்த பட்டு கீழே விழுந்து அதுலேருந்து யங் பிளான்ட்ஸ் உருவாகுது. ஸோ திஸ் இஸ் கான்செப்ட் என்னது பல்பில்ஸ்னா. பல்பில்ஸ்னால் பட்டு மூலியமாக பட் கேன் ஃபால் டவுன் ஃப்ரம் தி பேரண்டல் பிளான்ட். பட்டு வந்து பேரண்டல் பிளான்ட்லேருந்து கீழே விழுந்து அந்த பட் வந்து எங்கே ஒன்றா ஜென்ரேட் ஆகுது. ஓகேங்களா ரைட். ஆனால் அதர் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஃப்ராக்மெண்டேஷன்.
ஃப்ராக்மெண்டேஷனும் துண்டாகுது, சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக உடையிறது. தட் இஸ் கால்ட் அது ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னும். ஓகே, இது எஸ்பெஷலி ஸ்பைரோகேரா, இட்ஸ் அ ஃபிலமெண்டஸ் ஆல்கே. ஃபிலமெண்டஸ் ஆல்கேனா குச்சி போன்ற இந்த மாதிரி இருக்கும் ஃபிலமெண்டஸ் ஆல்கே. இதில் வந்து இந்த தேகம் வந்து செல்ஸ் இருக்கும். இட் கேன் ப்ரோக்கன், எந்த இடத்துல வேணாலும் இது என்ன துண்டு துண்டாக உடஞ்சி தனித்தனி இதாக இருக்கும். எவ்ரி செக்மெண்ட்லேயும் எவ்ரி ஃப்ராக்மெண்ட்லேயும் கண்டிப்பாக அட்லீஸ்ட் என்னவாக இருக்கணும், ஒரு செல் இருக்கணும். ஓகே, ஒரு செல்லு குறைஞ்சி எந்த ஃப்ராக்மெண்ட்டும் இருந்துச்சுன்னா அதனால யூஸ்லெஸ்ஸு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு செல் இருக்க மீதி, மினிமம் ஒரு செல் இருக்க மீதியான நிறைய என்னது துண்டுகள் ஃப்ராக்மெண்டேஷன் இந்தமாதிரி உடையும். ஓகேவா, ரைட், லைக் தட். கவனிங்க, தெரியுதா? திஸ் இஸ் கால்ட் என்னது, பெரிய ஃபிலமெண்டஸ் குச்சி போன்ற நீளமான இருக்கக்கூடிய ஆல்கே. ஓகே, ஸ்பைரோகேரா என்ன பண்ணுறது, அப்படியே ஃப்ராக்மெண்ட், அது துண்டாக உடையுது. திஸ் இஸ் கால்ட் ஃப்ராக்மெண்டேஷன். இப்போ இது என்ன பண்ணுவோம், தனி பிளான்ஸ் ஆகும். இது இது தனி ஒரு ஆர்கானிசமும், இது ஒரு தனி ஆர்கானிசமும் டெவலப் ஆகும். இது நல்லா எப்படி டெவலப் ஆகும், இது அடுத்து ஃபர்தராக வந்து இது வந்து என்னது நல்லா இந்தமாரி இப்படி டெவலப் ஆகும். திருப்பி இது ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கும். இதுமாரி துண்டாக மாறி ஈச் அண்ட் எவ்ரி செக்மெண்ட் மச் ஹேவ் என்னது செல், ஒரு செல் அட்லீஸ்ட் இருக்கணும். அந்த செல் அளவுக்கு இருந்தால் போதும். திருப்பி அந்த செல் வந்து மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடந்து, ஓகேவா, மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடந்து ஒரு செல் 2 3 நாம் பிரியும் போது தே கேன் ப்ரொடியூஸ் தி லாங் அண்டு என்னது எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் தி பேரண்டல் மீதியான காப்பீஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே, இஸ் ஃபிலமெண்டஸ் ஆல்கே பிரேக்கிங் தி ஃபிலமெண்ட்ஸ் இன்டு மெனி ஃப்ராக்மெண்ட்ஸ் இஸ் கால்ட் ஃப்ராக்மெண்ட். ஈச் ஃப்ராக்மெண்ட் ஹேவிங் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் செல். ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டில் மினிமம் என்ன இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு செல்லாக இருக்கணும். மே கிவ் ரைஸ் டு எ நியூ ஃபிலமெண்ட் ஆஃப் த ஆல்கே பை செல் டிவிஷன். ஓகேவா, அதில் வந்து என்ன பண்ணும், ஃபர்தராக நியூ ஃபிலமெண்ட்ஸ் வந்து டெவலப் ஆகும். என்ன மெத்தட் மூலியமாக, செல் டிவிஷன் மெத்தட். ஓகே, என்ன செல் டிவிஷன்னா மைட்டாட்டிக் செல் டிவிஷன் தான். ஓகே, வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் ஃபுல்லாகவே தே கேன் க்ரோ இன் தி மைட்டாட்டிக் ரீப்ரொடக்ஷன். மைட்டாட்டிக் செல் டிவிஷன் மூலியமாக தான் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஓகேவா, ரைட். ஸ்பைரோகேரா, இது ஏன் ஸ்பைரோகேரானா, இது ஸ்பைரல் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட். இது பார்த்தீங்களா, அந்த போட்டிருக்காங்க இல்லையா, வளைஞ்சு பின்னல்மே போட்டிருக்காங்களா இல்லையா, இந்த மாதிரியான பின்னல் வந்து அது ஸ்பைரல் ஷேப்டு. ஸ்பைரல்னால் வளைஞ்சு குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் ஸ்பைரோகேரான்னு வந்துச்சு. ஓகே, அடுத்து வந்து ஃபிஷன் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். ஒரு செல் வந்து ரெண்டாக பிரிகிறது, டிவைடிங். எ சிங்கிள் செல் டிவைடட் இன் டூ டாட்டர் செல். எஸ்பெஷலி லோயர் ஆர்கானிசமில், பாக்டீரியாவில், இந்த மாதிரியான ஃபங்கைல சில குரூப்ஸில் என்ன பண்ணும், இந்த ஃபிஷன் டைப்ஸ் வந்து நடக்கும். இன் திஸ் டைப் பேரண்ட் செல் டிவைட்ஸ் இன்டு 2 டாட்டர் செல்ஸ். பேரண்ட் செல் வந்து டிவைட் ஆகி 2 டாட்டர் செல்ஸை கொடுக்குது. அண்ட் ஈச் செல் டெவலப்ஸ் இன்டு நியூ அடல்ட் ஆர்கானிசம். ஓகேவா, ஒவ்வொரு செல்லும் ஒரு அடல்ட் ஆர்கானிசம். எக்ஸாம்பிள் அமீபா, வெரி குட் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் லைக் தட் சிங்கிள் செல். இந்த சிங்கிள் செல்லுக்கு இடையில என்ன பண்ணணும்னா, ஒரு என்னது கன்ஸ்ட்ரக்ஷன் மீது ஒரு சுருக்க மீது ஏற்படுது. ஒரு சுருக்க மீது ஏற்பட்டு இந்த நியூக்ளியஸ் என்ன, இந்த பக்கம் கொஞ்சமும் இந்த பக்கம் கொஞ்சமும் என்னது பிரிஞ்சு போகுது. ஆஃப்டர் தட் தே கேன் ஃபார்ம் ஏ 2 டாட்டர் செல்ஸ் உருவாகுது. திஸ் இஸ் கால்ட் என்னது ஃபிஷன், பைனரி ஃபிஷன் சொல்லுவோம். ஓகே, இது வந்து நார்மலாக எல்லா பிளான்ஸ்லேயும் நம்ம பார்க்க முடியாது. ஒரு சில லோயர் ஆர்கானிசம்லாம் இதை ரொம்ப பார்க்கலாம். ஆனால் வந்து நம்மளுக்கு இந்த ஃபிஷன் வந்து எல்லா இடத்துலையுமே நடக்கும். நம்ம உடம்புல வந்து க்ரோத்திங் அப்போ மைட்டாட்டிக் சொல்யூஷன் என்னது, ஒரு செல் 2 டிவைட் ஆகுது. அதேமாரி தான் இது வந்து ஆக்சுவலாக மைட்டாசிஸ்ன்னு சொல்லக்கூடாது. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏ மைட்டாசிஸ் சொல்லுவோம். நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருக்கலாம். திஸ் இஸ் கால்ட் என்னது ஏ மைட்டாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து டைரக்ட் சொல்யூஷன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் வைஸ் மேனர் நடக்கும். ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டிலோஃபேஸ்னு மைட்டாட்டிக்கில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஸ்டேஜஸ்மே நடக்கும். இது வந்து ஏ மைட்டாசிஸ் டைரக்ட் சொல்யூஷன். ஓகேவா, இந்த மாரி மெத்தடில் என்னது ஃபிஷன் மூலியமாக, ஓகேவா, டிவைடிங் மூலியமாக என்ன பண்ணுவோம், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், பட்டிங். ஸோ வாட் இஸ் மீன் பட்டிங்? பட்டிங் அப்படின்னா எ ஸ்மால் அவுட் க்ரோத் இன் எ பேரண்டல் பாடி. பேரண்டல் பாடியிலேருந்து ஒரு சின்னதாக ஒரு முட்டு போன்ற ஒரு அமைப்பு கொண்ட ஒரு அவுட் க்ரோத் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது பட்டிங். ஃபார்மேஷன் ஆஃப் எ டாட்டர் இண்டிவிஜுவல் ஃப்ரம் எ ஸ்மால் ப்ரொஜெக்ஷன் துருத்தி கொண்டு இருக்கும். த பட் அரைசிங் ஆன் தி பேரண்ட் பாடி இஸ் கால்ட் அஸ் பட்டிங். ஓகே, ஸோ பேரண்ட் பாடியிலேருந்து வரக்கூடியது இதுக்கு பேர் என்னது பட்டிங்னு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஈஸ்ட். பார்த்தீங்களா, நீங்கள் டயக்ராம் பட்டிங் ஆஃப் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செல் இருக்குது. அது ஒரு செல்லேருந்து பல்ஜிங், அது ஒரு சின்னதாக ஒரு அவுட் க்ரோத் இருக்குது. இந்த அவுட் க்ரோத் ஏற்படுத்த பிறகு அந்த அவுட் க்ரோத்தில் இருக்க செல்ஸ் செல்வால் வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகி இந்த இருக்க நியூக்ளியஸ் வந்து என்னது கொஞ்சம் என்னது மூவ் ஆகி அங்கே கொஞ்சம் செப்பரேட் ஆகி அங்கே கொண்டு போகும். ஈச் அண்ட் எவரி இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பட் தனியாக கீழே விழுந்துடும். இந்த பட் இந்த பேரண்ட்லேருந்து பட் லைக் ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுது. இந்த பட் வந்து டிட்டாச்சு ஃப்ரம் தி பேரண்ட் வந்து டிட்டாச் உடனே இது தனியாக ஆர்கானிசமாக டெவலப் ஆகும். ஓகேவா, திஸ் இஸ் கால்ட் சொன்னது பட்டிங். அடுத்து வந்து ரீஜெனரேஷனாக
சில பாடி பார்ட்ஸு சிலது வந்து நம்ம திரும்பவும் ரீஜென்ரேட் ஆகும். திஸ் இஸ் கால்ட் ரீஜெனரேஷன். தி எபிலிட்டி ஆஃப் த லாஸ்ட் பாடி பார்ட்ஸ், ஓகேவா, இழந்த, ஓகேவா, முடிந்த ஒரு என்னது லாஸ்ட்னா அது ஏதோ ஒரு பாடி பார்ட்ஸ் வந்து என்ன இது கட் ஆகிடுது அப்படின்னா, ஓகேவா, இட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம், இட் கிவ் ரைஸ் டு த another whole new organism is called regeneration. Takes place when the specialized mass of cell hydra planaria நடக்கும். அதாவது lost of body parts of an individual organism to give rise to a whole new organism. அதாவது கீழே உள்ளது ஏதாவது ஒரு பாடி பார்ட்ஸ், ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக சின்ன துண்டு மீதியான ஒரு பார்ட்ஸ் உருவாகும் போது அதில் வந்து என்ன பண்ணணும்னா அந்த என்டையர் பிளான் திரும்பவும் உருவாகும். ஓகேவா, இது கேன் ரீஜென்ரேஷன். ஓகேவா, லாஸ்ட் பாடி பார்ட்ஸில் இழந்த அதுலேருந்து பிரிஞ்சு வந்த பாடி பார்ட்ஸில் வந்து நியூ என்னது ஆர்கானிசம் வந்து டெவலப் ஆகி வரும். சேம் அது எல்லா விதமான கேரக்டரும் கொண்ட ஒரே மாதிரியான ஆர்கானிசம் டெவலப் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரா அண்டு பிளானேரியா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட்ரா அண்டு பிளானேரியா கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் பார்த்தோம். வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் என்ன? தெர் இஸ் அ பாடி செல் இன்வால்வ் இன் தி ரீப்ரொடக்ஷன். பாடி செல் மூலியமாக இனப்பெருக்கம் நடக்குது. எக்ஸாம்பிள் வந்து சொமேட்டிக்ஸ் நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, சொமேட்டிக்னா பாடி செல். இதில் சில டைப்ஸ் இருக்குது. ஒன்று இந்த லீவ்ஸ் மூலியமாக நடக்குது, பிரேஃபிலம். ஸ்டெம்ஸ் மூலமாக நடக்குது, ஸ்ட்ராபெரி. ஓகே, ரூட் மூலியமாக நடக்கூடியது பல்பில்ஸ்னால் பட்டு டிட்டாச் ஆகும்போது அதுலேருந்து வரக்கூடியது. அடுத்து வந்து ஃப்ராக்மெண்டேஷன், ரொம்ப முக்கியமானது. ஆல்கே மாதிரியான இட்ஸ் அ மல்டிசெல் ஆர்கானிசம் தான், ஆனால் இட்ஸ் அ ஃப்ராக்மெண்டட் திங்ஸ். ஓகேவா, ஃப்ராக்மெண்டடாக சின்ன சின்ன துண்டுகளாக உடையும். ஓகே, ஆக்சுவலாக என்ன ஆல்கே இது? ஃபிலமெண்டஸ் ஆல்கே. ஃபிலமெண்டஸ்னால் குச்சி போன்றது. அடுத்து வந்து ஃபிஷன், பைனரி ஃபிஷன், budding and regeneration. Okay, so these are the method will be studied in the another vegetative reproduction. அடுத்து நாம பார்க்க போகிறது asexual reproduction. Okay, what is meant by asexual reproduction? Asexual reproduction என்ன? that is absence of sexual, அதாவது செக்ஸுவல் ஆர்கானிசம்ஸ் இன்வால்வ் ஆகாமல் ஒரே ஒரு பேரண்டல் மட்டும் ஓகேவா இன்வால்வ் ஆகும். தே கேன் ப்ரொடியூஸ் த ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அது மூலயமா reproduction இருக்குது. பார்க்கலாமா? ரைட். ப்ரொடக்ஷன் ஆஃப் அன் ஆஃப்ஸ்ப்ரிங் ஆஃப் ஏ பை ஏ சிங்கிள் பேரண்ட். நல்லா பண்ணணும், ஒரே ஒரு பேரண்ட். ஆனால் இங்கேயும் ஒரே பேரண்ட் தான், இங்கே வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்லையும். இதனால் இங்கே இருக்குது இட்ஸ் நாட் ஏ பாடி செல். வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனில் இருக்குது பாடி செல்லு. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் இருக்குது என்ன கிடையாது? பாடி செல் கிடையாது. ஓகே, த ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ் இஸ் கால்டு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இட் இன்வால்வ்ஸ் ஒன்லி மைட்டாட்டிக் செல் டிவிஷன் அண்ட் மியாசிஸ் டஸ் நாட் அக்கர். இதில் டிவிஷனில் எங்கோன் க்ரோத் ஆகிறதுல ரிடக்ஷன் நடக்காது, அப்படியே மல்டிப்ளிகேஷன் நடக்கும். அப்போ சிங்கிள் பேரண்ட் நடக்குது வித்தவுட் ஃபார்மேஷன் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ். எந்த விதமான செக்ஸுவல் கேமிட்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகாமல் நடக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓகேவா, ரைட். ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பை ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஆர் நாட் ஒன்லி ஐடென்டிக்கல் டு பேரண்ட்ஸ் பட் ஆர் ஆல்சோ எக்ஸாக்ட் காப்பீஸ் ஆஃப் தர் பேரண்ட்ஸ். ஓகேவா, ஸோ பேரண்ட்டை போன்ற என்னது எக்ஸாக்ட் காப்பீஸாக இருக்கும். அதே நேரத்தில் ஒன்லி என்னது நாட் ஒன்லி ஐடென்டிக்கல். ஓகேவா, ஐடென்டிக்கலாக மட்டும் இருக்காமல் அந்த எக்ஸாக்ட் காப்பீஸ் எப்படி இருக்கோ அதே மீதியும் இருக்கும். ஓகே, ரைட். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அக்கர்ஸ் ஸ்போர் ஃபார்மேஷன். நான் சொன்னேன் இல்லையா, அது எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணும்? ஸ்போர் ஃபார்மேஷன், ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியமாக ஃபார்மேஷன் பண்ணும், ரீப்ரொடக்ஷன் பண்ணும். திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் மெத்தட் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபங்கை அண்டு பாக்டீரியா. எல்லாத்துக்கும் காமனான மெத்தட் இதுதான் ஏசெக்சுவல். டூரிங் ஸ்போர் ஃபார்மேஷன் த ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு ஸ்பொராஞ்சியம். ஸ்பொராஞ்சியம் என்னது? ஸ்போர் இருக்கக்கூடிய ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் பேர் என்னது? ஸ்பொராஞ்சியம் சொல்லுவோம். ஓகே, இஸ் டெவலப்ஸ் ஃப்ரம் தி ஃபங்கல் ஹைஃபி. தி நியூக்ளியஸ் டிவைட் செவரல் டைம்ஸ். நியூக்ளியஸ் என்ன ஆகும்? 1 2 3 4 செவரல் டைமாக டிவைட் ஆகும் வித்தின் த ஸ்பொராஞ்சியம் அண்ட் ஈச் நியூக்ளியஸ் வித் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் டெவலப்ஸ் இன்டு எ ஸ்போர்ஸ். நான் கவனிக்கணும். ஓகேவா, நிறையா ஒரு செல் இருக்கும். இப்படி தான் ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு செல்லேருந்து நியூக்ளியஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸ் என்னது 2 3 4 5 அந்த மாதிரி டிவைட் ஆகும். தே கேன் டிவைடட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாரு? டிவைட் செவரல் டைம்ஸ் வித்தின் த ஸ்பொராஞ்சியம். ஈச் நியூக்ளியஸ் த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் டெவலப். இந்த ஒவ்வொரு நியூக்ளியஸும் என்ன பண்ணும் அப்படின்னா தனியாக வெளியே வந்து உடஞ்சி தேவையான அதை சுற்றி ஒரு சின்ன சைட்டோபிளாசம் சரௌண்டிங் இந்தமாரி ஒரு உருவாகும். அந்த ஈச் அண்ட் எவ்ரி நியூக்ளியஸ் ஒரு நியூக்ளியஸ் தான் டிவைட் ஆகி இந்தமாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு நியூக்ளியஸ் ஓகே, அந்த ஒரு நியூக்ளியஸ் தான் இந்தமாதிரி டிவைட் ஆகி ஆகும்போது அதை சுற்றி அதுக்குன்னு கொஞ்சம் ஒரு சைட்டோபிளாசம் கொண்ட ஒரு ஸ்போர் லைக் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகும். இதுதான் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸில். ஓகே, ரைட். ஈச் நியூக்ளியஸ் தி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் டெவலப்ஸ் இன்டு எ ஸ்போர். த ஸ்போர்ஸ் ஆர் லிபரேட்டட் அண்ட் தி டெவலப் இன்டு எ நியூ ஹைஃபே. ஹைஃபேன்றது
பிளான்ட் பாடி. எதோட பிளான்ட் பாடி? ஃபங்கல் ஆர்கானிசத்தோட பிளான்ட் பாடி. ஓகேவா? இந்த ஹைஃபே ஆஃப்டர் ரீச்சிங் த கிரவுண்ட் ஆர் சப்ஸ்ட்ராக்ஷன் சப்ஸ்ட்ரேட்டும் ஏதாவது ஒரு பேஸ்மெண்ட்லேயோ இல்லை அது கிரவுண்டே அட்டாச் பண்ணும்போது ரீச் ஆகும்போது இட் கேன் டெவலப் இன்டிய நியூ ஆர்கானிசம். இதை பார்த்தீங்களா? இதுதான் வந்து இட்ஸ் என்னது ஸ்பொராஞ்சியம் சொல்லுவோம். ஸ்பொராஞ்சியன்றது ஸ்போர் பேக்கு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்போர்ஸ் இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து ஸ்போர்ஸ் இருக்கும். இது வெடிச்சு தான் அந்த ஸ்போர்ஸ் வந்து வெளியில் வரும். ஓகே. ஸோ இப்போ இதுதான் என்ன, இதுதான் அது ஸ்பொராஞ்சியம். ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஸ்போர்ஸ். இதுதான் என்னது, இதுக்கு பேர் என்னது ஸ்பொராஞ்சியன் பேர். ஓகே, ஸ்பொராஞ்சியம் பேர். இதுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக என்னது ஸ்போர்ஸ். ஓகே. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஸ்பொராஞ்சியம். இந்த ஸ்போர்ஸ் ஃபால் டவுன். இந்த ஸ்பொராஞ்சியம் கீழே விழும்போது ஸ்பொராஞ்சியம் வெடிச்சு அதுலேருந்து ஸ்போர்ஸ் கீழே வரும், ஃபால் டவுன். அண்ட் ஈச் ஸ்போர்ஸ் டெவலப் இன்டிய நியூ ஆர்கானிசம். ஒவ்வொரு ஸ்போரும் ஒரு தனி ஆர்கானிசமாக உருவாகும். இதுதான் வந்து நம்ம ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? ரைட். இது பெரும்பாலும் எங்கே நடக்கும் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்? லோயர் ஆர்கானிசம், எஸ்பெஷலி பாக்டீரியா அண்டு ஃபங்கை. இதில் தான் வந்து நம்மளது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ என்னது ஆல்கேலையும் ஒரு சில குரூப்பில் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ரைட். அடுத்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று ஈவெண்ட்டு. செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் என்னது? ஃபியூஷன் ஆஃப் டூ கேமிட்ஸ். நல்லா பண்ணுறாங்க. வாட் இஸ் இன் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தட் இஸ் அ ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல் கேமிட் ஃபியூஷன் ஆகி அதில் வந்து எங்கே ஒன்று ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் அதர் ப்ராசஸ் விச் த டூ கேமிட்ஸ் ஆர் ஃபியூஸ் டு ப்ரொடியூஸ் தி ஆஃப்ஸ்ப்ரிங். ரெண்டு கேமிட் இணைந்து ஒரு புதுசாக ஆஃப்ஸ்ப்ரிங்கை ஓப்பன் பண்ணவோ உருவாகுது. மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் நீடட் டு ப்ரொடியூஸ் கேமிட்ஸ். என்னென்ன தேவைப்படுது? மேல் தேவைப்படுது, ஃபீமேல் தனித்தனியான ரெண்டு செக்ஸுவல் ஆர்கன்ஸ் தேவைப்படுது. யூ ஹேவ் ஆல்ரெடி லேர்ன் த ஃப்ளவர் இஸ் எ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் எ ஃப்ளவரிங் பிளான்ட். ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க. என்னது ஃப்ளவர் வந்து என்னது? ஒரு பிளான்ட்டில் ஒரு ரீப்ரொடக்ஷன் ஆர்கன், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஆர்கனுக்கு பேர் என்னது? ஃப்ளவர். ஏன்னா ஃப்ளவரில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் தான் ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகுது, செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில். ஓகேவா? அதை வச்சு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க? இட்ஸ் எ ஃப்ளவர் இஸ் எ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்டர்ஸ்டூட் த ஃபர்தர் நீட் டிவைட் ஸ்டடி இது ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ ஃப்ளவர் பற்றின ஸ்ட்ரக்சர் படிக்க போகிறோம். நல்லா கவனிச்சிட்டே வரணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் எ டிபிக்கல் ஃப்ளவர். ஒரு ஃப்ளவரோட பார்ட்ஸ் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஃப்ளவரில் இதுதான் பேசிக். ஃப்ளவரில் கீழே வந்து தே ஹேவ் தி காம்பு இருக்கும், காம்பு போன்ற பகுதி. இட்ஸ் அ ஸ்டாக். த ஸ்டாக் இஸ் கால்ட் அஸ் பெடிசில். ஓகேவா? இந்த ஸ்டாக்குக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? பெடிசில். மறந்துடக்கூடாது. ஃப்ளவரோட ஸ்டாக்கு பேர் என்னது? பெடிசில். ஓகே, லீஃபுக்கு வந்து பிடி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ளவரில் வந்து 4 வேர்ல்ஸ் இருக்காங்க. எத்தனை வேர்ல்ஸு? மொத்தம் 4 வேர்ல்ஸ். ஓகே, ஒன்று வந்து கேலிக்ஸ். ஓகே, இன்னொன்று வந்து கரோலா. ஓகே, இன்னொன்று வந்து ஆண்ட்ரிஷியம், இன்னொன்று வந்து கைனிஷியம். இந்தமாதிரி மொத்தம் 4 வேர்ல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த அவுட்டரில் க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் செப்பல். செப்பல்னால் என்னது? செப்பல் இஸ் நத்திங் பட் என்னது? இது செப்பல்ஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் வேர்ல், ஃப்ளவரோட கடைசி வேர்ல். ஓகேவா? வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய வேர்ல் வந்து க்ரீன் கலர் இருக்கக்கூடிய அந்த வேர்ல் பேர் செப்பல்ன்றோம். இந்த செப்பல்ஸ் எல்லாம் கெட் டுகெதர், ஒரு செப்பல்ஸ்லாம் சேர்த்து ஒன்றா என்ன சொல்கிறோம்னா கேலிக்ஸ்ன்றோம். செப்பலெல்லாம் சேர்த்து என்ன சொல்கிறாங்க? கேலிக்ஸ்ன்றோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிசப்டக்கல், த பேஸ் அட் தி ஸ்டாக் ஆஃப் தி என்னது ஆரிஜின், ஃப்ளவர் பார்ட்ஸ் ஆரிஜினோட இடம். ஓகே, ரைட். ஓகே, ரிசப்டக்கல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓவில்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம அந்த ரெட்டிஷ் கலரில் இருக்குல்ல, திஸ் இஸ் கலர்ஸ் என்னது? கொரோலா. ஓகே, த கொரோலா போட்டுருக்காங்களா? கொரோலா. கொரோலா இஸ் மேட் ஆஃப் பெட்டல்ஸ். இது ஒரு பெட்டல், இங்கிட்ட ஒரு பெட்டல், இங்கிட்ட ஒரு பெட்டல்ஸ் இருக்குது. ஸோ அந்த பெட்டல்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன மென்ஷன் பண்ணுறாங்க? கொரோலா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்த வேர்ல்டு இந்த எல்லோ கலர் இருக்குல்ல, திஸ் இஸ் கால்ட் ஸ்டாமன். இதுக்கு பேர் என்ன பேர்? ஸ்டாமன் அர்த்தம். இந்த 1 இங்கே மொத்தம் 6 போட்டிருக்காங்க. எல்லோ கலரில் இருக்கா இல்லையா? இதுக்கு பேர் என்ன பேர்? ஸ்டாமன்ஸ் அப்படின்னு அர்த்தம். மறந்துடாங்க. திஸ் ஸ்டாமன் இஸ் நத்திங் பட் த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் எ பிளான்ஸ். பிளான்ஸோட மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது? தி ஸ்டாமன்ஸ். இந்த இது ஒன்றும் ஸ்டாமன் பேர். இந்த எல்லா ஸ்டாமனும் சேர்த்து தே ஆர் கால்ட் அஸ் ஆண்ட்ரிஷியம். ஸ்டாமன்ஸ் எல்லாம் சேர்த்து என்ன பேர் வைக்கிறாங்க? ஆண்ட்ரிஷியம். அந்த ப்ரொனன்சியேஷன் பார்த்துருக்கேன், ஆண்ட்ரிஷியம் சொல்லுவோம். ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பிஸ்டில். பிஸ்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா இந்த மீதியான ஒரு அமைப்பு கொண்ட இட்ஸ் அ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். இந்த பார்ட்டுக்கு பேர் என்னது? ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ். அது இது அதர்வைஸ் காலஸ் என்னது? பிஸ்டில் அப்படின்னாங்க. இதுக்கு பேர் என்னது? பிஸ்டில். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்டிக்மா இருக்கும், ஸ்டைல் இருக்கும், ஓவரி இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து ஓவியல்ஸ் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ். இது ஓகேவா, இதில் பிளான்ஸில் இது எப்படி அழைக்கிறாங்க, கைனீஷியம். தே ஆர் கால் அஸ் அ கைனீஷியம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டை இந்த கைனீஷியம் அழைக்கிறாங்க. ஓகே, ரைட். இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ ஃப்ளார். ஃப்ளாரை பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, இதில் பாருங்கள் எத்தனை வேல் சொன்னேன், கேலிக்ஸ், கரோலா, ஆண்டிஷியம், கைனிஷியம். இந்த மாதிரி 4 வட்டங்கள் இருக்கும். வெளியில் இருக்க வட்டம் 2க்கு பேர் இருந்தது கேலிக்ஸு, க்ரீன் கலரில் இருக்குது கேலிக்ஸு, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது கரோலா. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது ஸ்டாமன். இந்த ஸ்டாமன்லாம் சேர்த்து என்னது, ஆண்டிஷியம். அடுத்து வந்து ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி. இதெல்லாம் என்னது, கைனீஷியம். ஓகேவா, ரைட். இதில் வந்து பாருங்கள் கேலிக்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் செப்பல்ஸ். கேலிக்ஸ் எதால் இருக்கும், செப்பல்ஸால் இருக்கும். கரோலா எதால் இருக்கும், என்னது, கன்சிஸ்ட் ஆஃப் பெட்டல்ஸால் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆண்டிஷியம். ஆண்டிஷியம் சொன்னோம் என்னது, மேல் பார்ட் ஆஃப் தி ஃப்ளார். அதில் என்ன இருக்குது, எல்லாமே ஸ்டாமன்ஸ் தான். அதேமாதிரி இதில் வந்து கார்பல்ஸ் சொல்லுவோம். ஓகே, சேம்பரில் இது ஓவரியோட சேம்பர். ஓகே, ஓவரிக்குள்ளே அது என்னது, கார்பல்ஸ் இருக்கும். அந்த கார்பல்ஸ் எத்தனை கார்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை கார்பன் அது என்ன சொல்லுவோம்னா மொத்தமாக பிஸ்டில்னு சொல்லுவோம். கைனிசத்தை ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி எல்லாத்தையும் சொல்லுவோம் பிஸ்டில்ஸு. அந்த பிஸ்டில்ஸ் வந்து எல்லாமே கெட்டுக்குதாக வச்சது என்ன சொல்கிறோம், கைனிஷியம் சொல்கிறோம். இதில் நீங்கள் என்ன வாட்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வேர்ல்டு இருக்குது. எதாவது த 2 அவுட்டர் மோஸ்ட் வேர்ல்ட்ஸு கேலிக்ஸு அண்டு கரோலா அண்ட் நான் எசென்சியல் ஆர் ஏ அக்சசரி வேர்ல்ட்ஸ் ஆஸ் த do not directly takes place in the reproduction. ரொம்ப முக்கியம். இது கேலிக்ஸும் கரோலாவும் டைரக்டாக ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆகாது. ஓகே, கேலிக்ஸ் அண்ட் கரோலா இஸ் நாட் டைரக்ட்லி இன்வால்வ் இன் தி ரீப்ரொடக்ஷன். ஓகேவா, ஸோ தே ஆர் கால் என்னது, நான் எசென்சியல் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். எது கேலிக்ஸும் கரோலும். அதனால் அக்சசரி வேர்ல்ட்ஸ் இல்லை, என்னது துணை நிற்கும். எதில் துணை நிற்கும், பாலினேஷனுக்கு, ஓகேவா, ரீப்ரொடக்ஷனுக்கு துணையாக நிற்கக்கூடியது என்னது, கேலிக்ஸ் அண்டு கரோலா. ஓகே, பட் டைரக்ட்லி என்னது இன்வால்வ் ஆகாது, டைரெக்டாக இன்வால்வ் ஆகுது. அப்போ டைரெக்டாக எந்த வேர்ல்டு இன்வால்வ் ஆகும், ஆண்டிஷியம் அண்டு கைனிஷியம். ஆண்டிஷியம் கைனிஷியம் தான் டைரெக்டாக எதில் இன்வால்வ் ஆகும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆக போகுது. ஓகே, அந்த ஆண்டிஷியம் அண்ட் கைனிஷியத்து எசென்சியல் வேர்ல்ட்னு சொல்கிறோம். ஏன்னா டேரெக்டாக எதில் இன்வால்வ் ஆகுது, ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆகிறனால தே ஆர் கால்ட் அஸ் என்னது, எசென்சியல் வேர்ல்ட்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா, ரைட். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்ட் ஆண்டிஷியம். ஆண்டிஷியம்னா என்ன ஆச்சு, தே ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்டாமன்ஸ். இதுதான் ஸ்டாமன். பார்த்தீங்களா, என்டையர் ஸ்டாமன். ஸ்டாமனில் 2 முக்கியமான பார்ட் இருக்குது. மேலே இந்தமாதிரி பேக் லெக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னது, ஆந்தர். அதாவது சாக்குன்னுவாங்க, SAC. சாக்குனா பை போன்ற அமைப்பு, திஸ் கால்ட் அஸ் ஆந்தர். அது கீழே குச்சி போன்ற அமைப்பு இருக்குல்ல, திஸ் கால்ட் அஸ் என்னது, ஃபிலமெண்ட். ஸ்டாக் லைக் பார்ட் திஸ் கால்ட் என்னது, ஃபிலமெண்ட் அப்படின்னாங்க. ஓகே, இந்த ஆந்தர் ஃபிலமெண்ட்ஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது, ஸ்டாமன்ஸ் அப்படின்னும். அந்த ஸ்டாமன்ஸ் எல்லாம் சேர்ந்தது ஆண்டிஷியம். ஸ்டாமன்ஸ் எல்லாம் சேர்ந்தது ஆண்டிஷியம். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த ஆந்தரை ப்ரோக் டவுன், இந்த ஆந்தர் ப்ரோக் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தமாரி இருக்கும். ஆந்தரோட ஸ்ட்ரக்சர் உள்ளே வந்து இந்தமாரி தே ஹேவ் என்னது, அது ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுக்குள்ளே வந்து என்னது, அது உள்ள பேக் லைக்ஸ் இருக்கும். அந்த அதில் என்ன இருக்கும், ஃபுல்லாக போலன் கிரைன்ஸ். என்ன இருக்கும், போலன் கிரைன்ஸ். இதுக்குள்ளே இந்த ஆந்தர் பேக்குள்ளே என்ன இருக்கும், போலன் கிரைன்ஸ் இருக்கும். இந்த போலன் கிரைன்ஸ் தான் என்னது, மேல் கேமிட். இந்த போலன் கிரைன்ஸை என்ன சொல்கிறாங்க, மேல் கேமிட்னு சொல்கிறாங்க. தே ஆர் கால்ட் அஸ் என்னது, மேல் கேமிட்ஸ். ஓகே, ஸோ போலன் கிரைன்ஸ். ஸோ இந்த போலன் கிரைன்ஸ் தான் எதில் விழுவும், ஸ்டிக்மாவில் விழுந்து, ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஸ்டிக்மாவில் விழுந்து ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் எசென்சியல் வேர்ல்ட் பார்த்து வரோம். ஓகேவா, எது ஆண்டிஷியம் பார்க்குறோம். அதில் வந்து ஸ்டாமன் பார்த்தீங்க, ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட் இருக்கும். ஓகே, நவ் கோ டு தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் போலன் கிரைன்ஸ். நல்லா கவனிங்க, போலன் கிரைன்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இதில் 2 முக்கியமான நியூக்ளியஸ் இருக்கும். ஒன்று வந்து வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ், இன்னொன்று வந்து ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ். புரியுதுங்களா, ஒரு போலன் கிரைன்ஸில் 2 நியூக்ளியஸ் இருக்கும். ஒன் இஸ் கால்ட் அஸ் என்னது, வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ். another one is called as என்னது, ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ். ஓகே, இந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் தான் என்ன பிரியும் அப்படின்னா, தே கேன் ப்ரொடியூஸ் தி 2 மேல் கேமிட். எத்தனை மேல் கேமிட் உருவாக்கும், 2 மேல் கேமிட். இங்கிட்ட ஒன்று 2 மேல் கேமிட்டாக பிரியும். எது, ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ். ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் வந்து டிவைட் இன்டு 2 மேல் கேமிட்டாக பிரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ். இந்த வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆக்ட் அஸ் ஏ டியூப் நியூக்ளியை. போலன் டியூப் உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஓகே, தே ஆர் கால்ட் தி வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ். ஓகேவா, அடுத்து ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் வந்து 2ஆக பிரியும். ரெண்டுமே என்னது, 2 மேல் கேமிட்ஸாக உருவாகும். இதில் வந்து அவுட்டர் வால் பார்த்தீங்கன்னா, அவுட்டர் வால் வந்து எக்ஸைன் அப்படின்னு பேர், இன்னர் வால் வந்து இன்டைன் பேர்.
இடையில போர் இருக்கும். தட்ஸ் போர் இட்ஸ் கால்டு ஜம்ப் போர். வாட் இஸ் கால் ஜம்ப் போர் அப்படின்னா ஜெர்மினல் போர், ஜெர்மினேஷன் நடக்கக்கூடிய துளை இடம் அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் கால்டு ஜம்ப் போர். அந்த ஜம்ப் போர்ஸ் அங்கே இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் என்னது போலன் கிரெயின்ஸ். போலன் கிரெயின்ஸில் அவுட்டர் பார்ட் எக்ஸைனு கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஓகே, ஹார்டாக இருக்கும். அடுத்து இன்டைன் ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடியது. ஓகே, தின் அண்ட் எலாஸ்டிக்காக இருக்கும். ஓகே ஓகே, அதுக்குள்ளே வந்து 2 நியூக்ளியஸ் இருக்கும். ஒன்று வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ், இன்னொன்று ஜென்ரேட்டிவ் நியூக்ளியஸ். ஓகே, அதில் இடையில ஹேவ் த போர்ஸ் இருக்கும், ஜெர்மினேட்டிவ் போர்ஸ். அது வழியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த போலன் கிரெயின்ஸ் இருக்குன்னா அதில் வந்து ஜெர்மினேட்டிவ் போர்ஸ் நம்மள அது வழியாக என்ன பண்ணும், தே கேன் அந்த மாதிரி அப்படின்றது அவுட்டராக க்ரோத் ஆகும். இட்ஸ் அ போலன் டியூப். இதுக்கு பேர் போலன் டியூப். இப்படி தான் வளரும். எது வளரும்? போலன் கிரெயின்ஸ். போலன் கிரெயின்ஸ் வளருது அப்படின்னா இந்த போலன் டியூப்பை ஜெர்மினேட் பண்ணும். இதுக்கு தான் போலன் கிரெயின்ஸ். எதில் விழுவோம்? ஸ்டிக்மாவில் விழுந்ததுக்கப்புறம். இதில் ஃபீமேல் பார்ட் ஆஃப் த இதில் வந்து ஸ்டிக்மாவில் அந்த போலன் கிரெயின்ஸ் விழுந்ததுக்கப்புறம் இந்த போலன் கிரெயின்ஸ் கெட் ஜெர்மினேட்டட். ஓகேவா? இந்த போலன் கிரெயின்ஸ் கெட் ஜெர்மினேட்டட். இந்த மாதிரி ஜெர்மினேட் ஆகி போகும்போது அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த டியூப் நியூக்ளியஸ் எது மூலியம் உருவாகும்? வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் மூலியமாக இருக்கும். அந்த வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் தான் என்ன மாறும்? டியூப் நியூக்ளியஸாக மாறும். ஆனால் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் என்ன மாறும்? தேட் கேன் ப்ரொடியூஸ் தி 2 மேல் கேமிட். இந்த மாதிரி போலன் கிரெயின்ஸ் ஜெர்மினேட் ஆக போகிறதுக்கு இந்த டியூப் நியூக்ளியஸ் தான் ஜெர்மினேஷன். இது வந்து ஜெர்மினேட் ஆகும். இதில் வந்து வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ். ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் வந்து உள்ளே என்னம்னா 2 நியூக்ளியஸ், 2 மேல் நியூக்ளியஸ், 2 மேல் கேமிட்டாக வருவாங்க. 2 மேல் கேமிட். இதுதான் போலன் கிரெயின்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ரைட். அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின்ஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம். எக்ஸைன், இன்டைன். இன்டைன் வந்து தின்னாக லேயராக இருக்கும். இன்னொன்று இன்டைன்ஸும் என்னது கண்டினியூஸ் லேயராக இருக்கும். வெஜிடேட்டிவ் செல்ஸ் அண்ட் ஜெனரேட்டிவ் செல்ஸ் 2 செல்ஸ் இருக்கா இல்லையா? ஓகே, இந்த ஜெனரேட்டிவ் செல்ஸ் டிவைட் மைட்டாட்டிக்கலி என்ன ஃபார்ம் பண்ணும்? டு ஃபார்ம் ஏ 2 மேல் கேமிட். ஜெனரேட்டிவ் செல்ஸ்னால் அது மைட்டாட்டிக் டிவிஷன் மூலியமாக ஒரு செல் 2 டிவைட் ஆகி அதில் வந்து 2 மேல் கேமிட்ஸ் உருவாகுது. ஓகேங்களா? நவ் கொடுத்தது கைனிஷியம். ஓகே, ஸோ கைனிஷியம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். அதோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல் பார்க்கணும். பட் இருந்தாலும் வாட் இஸ் மீன் கைனிஷியம் மட்டும் மாட்டோம். இதுதான் நார்மலாக கைனிஷியம். திஸ் இஸ் காமன்லி கால்ட் ஸ்பிஸ்டில்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன பார்ட் இருக்குன்னா ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி. ஓகேவா? ஸ்டிக்மா இருக்கும், ஸ்டைல் இருக்கும், ஓவரி இருக்கும். ஓவரிக்குள்ளே ஓவியல்ஸ் இருக்கும், ஃபீமேல் கேமிட். அதில் எக்கு அல்லது ஓவம் படிச்சிருமா இல்லையா? ஃபீமேலில் அதுமாரி இங்கே இருக்கிறதுக்கு பேர் என்னது? ஓவியூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா. திஸ் இஸ் த மேஜர் பார்ட் ஆஃப் தி கைனிஷியம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் என்னென்னு பார்த்தோம். வாட் ஆர் த எசென்சியல் வேர், வாட் ஆர் த நான் எசென்சியல் வேர் பார்த்தோம். ஆண்ட்ரிஷியமோட ஸ்ட்ரக்சர், போலன் கிரெயின்ஸோட ஸ்ட்ரக்சர், போலன் கிரெயின் டயக்ராம் வரைஞ்சி அது ஸ்ட்ரக்சர், ஃப்ளாரோட பார்ட்ஸ் பார்த்தோம். அப்புறம் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் என்னென்னு பார்த்தோம். தென் இஸ் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனாக பார்த்தோம். தே கேன் ப்ரொடியூஸ் தி ஸ்போர்ஸ். ஓகேவா? ஆல்கேயில், பாக்டீரியாவில், ஃபங்கையில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சில ஆர்கானிசம்ஸ் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதுதான் ஏசெக்சுவல். அடுத்து வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் பார்த்தோம். வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனில் பாடி பார்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது. இதுதான் மேஜராக இன்றைக்கி பார்த்தோம். இது நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.